ஹலோ மக்களே, கொஞ்ச நாளாக இந்த யூடியூபு அதுக்கு மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் இந்த பொண்ணு ஒருத்தங்க இறந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றின நியூஸாகவே போயிட்டுருக்கு. எல்லா பொண்ணுங்க லைஃப்லேயும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஓரளவு மீட் பண்ணியிருப்பாங்க. 100% எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கும்னு சொல்ல வரல, நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என் லைஃப்லேயும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்திருக்கு. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் இருக்கிறதால தான் என்னால் கொஞ்சம் லைஃப் லீட் பண்ணி போக முடியுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லார் லைஃப்லேயுமே இந்த மாதிரி இருக்குது. நான் கூடமே நெகட்டிவான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா எங்களை தனியாக தான் வளர்த்தாங்க. ஸோ அவங்க தான் என்னோடய முன்னோடி மாதிரி. ஸோ அவங்களாம் இந்த சுச்சுவேஷனை கடந்து தானே வந்திருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, நான் இனிமேல் எந்த நெகட்டிவான முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என் லைஃப்பை நாங்கள் தனியாக வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்ன சொந்த வீடு, மற்றபடி காடு வீடு எதுவும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நல்லபடியாக வாழ்க்கை நடத்த ஆண்டவனாக எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா தருவார். அதனால் அது ஒரு நெகட்டிவான முடிவல்ல. நம்மளை யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கிறதுக்கு பேர் தான் ஒரு நல்ல வாழ்க்கை. சரிங்களா? அதுக்காக நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண விரும்பலைன்னு சொல்ல வராதிங்க. நம்ம லைஃப்பை முடிச்சுக்கிட்டாலோ இல்லை நம்ம லைஃப்பை வந்து இது பண்ணிட்டாலோ யாரும் வந்து இந்த ஒரு 1 or 2 days வந்து ஒரு நியூஸ் அவ்வளோதான். பட் ஆனால் நம்ம லைஃப்பில் நம்மளை நம்பி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, நம்மளை வளர்த்தவங்க, பெற்றவங்க, நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்க்கணும் இல்லையா. லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக அமைஞ்சிடாதீங்க, எல்லாமே பாசிட்டிவாகவும் அமைஞ்சிடாது. ஸோ லைஃப்பை வந்து கொஞ்சம் தைரியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக கற்றுக்கோங்க. முக்கியமாக பொண்ணுங்களுக்கு தான் இது. பொண்ணுங்க தான் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறீங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். இந்த வீடியோ போடுறப்போ கூட என் ஃபேஸ் காட்டி போட முடியாத இடத்துல தான் நானும் இருக்கேன்.